புதிய கதைகள். அது ஆத்தங்கரையோரமா இருக்கிற கிருஷ்ணபுரம் அப்படிங்கிற கிராமம். அந்த கிராமத்துல ராமையா சுப்பம்மா அப்படிங்கிற தம்பதிகள் வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு ஒரே ஒரு புள்ள மாதவன், மருமக பார்வதி. பார்வதி அந்த வீட்டுக்கு மருமகளா வந்து 1 வருஷம் ஆச்சு. அப்பதான் வெயில் காலம் வந்துச்சு. ஊர்ல எல்லாருமே ஊறுகாய் போட தயார் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. சுப்பம்மா போடுற ஊறுகாய் அப்படின்னா அந்த ஊர்ல இருக்கிற எல்லாருக்குமே பிடிக்கும். ஒரு நாள் காலையில நேரம் வேலைக்காரன் சங்கரையா மாந்தோப்புல இருந்து பச்சை மாங்காவை கூட கூடையா பறிச்சுட்டு வந்து அத ராமையாவோட வீட்டுக்கு முன்னாடி வச்சான். அப்போ சங்கரையா இப்படி சொன்னான்: ஐயா, நம்ம மாந்தோப்புல மாங்காய் கொத்து கொத்தா காய்ச்சி தொங்குது. மரத்தோட கிளையே வளைஞ்சிடுச்சு. அதாங்க ஐயா, இந்த 2 கூட மாங்காவை பறிச்சுக்கிட்டு வந்தேன். ஊறுகாய் போடலாம். காய தொட்டு பாருங்க, கல்லு மாதிரி இருக்கு. சபாஷ் சங்கரையா, இந்த மாங்காவோட பச்சை வாசம் நல்லா வருது. என்ன சுப்பம்மா, உன்னோட கைவரிசைய காட்ட வேண்டிய நேரம் வந்துடுச்சு. சீக்கிரமா எல்லாத்தையும் வெட்டி போட்டு 1 வருஷத்துக்கு தேவையான ஊறுகாவா பண்ணிடு. ஆமாங்க, நான் போடுற இந்த ஊறுகாய்க்காக பக்கத்து ஊர்ல இருந்து எல்லாருமே காத்துக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு நல்ல நாள் தான். இப்பவே மிளகா, வெந்தயம், கடுகு எல்லாத்தையும் காய வச்சு அரைச்சிடுறேன். அதுக்கப்புறம் மாங்காவையும் வெட்டி வச்சிடுறேன். அத்தை, இந்த வருஷம் இந்த மாங்காய் ஊறுகாவை நான் செய்யட்டா? உங்க பார்வையில நீங்க சொல்லி கொடுக்கறபடியே செய்யற அத்தை. இந்த ஒரு தடவை எனக்கு வாய்ப்பு கொடுங்க அத்தை. என்ன மருமகளே, ஊறுகாய் போடுறது அப்படின்னா எல்லாத்தையும் வெட்டி போட்டு ஒன்னா கலக்கிறதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியா? அதுல அளவு சரியா இருக்கணும். எண்ணெயும் குறையக்கூடாது, காரமும் குறையக்கூடாது. ஏன் உப்பு குறைஞ்சா கூட ஊறுகாய் நல்லாவே இருக்காது. ஊர்க்காரங்க முன்னாடி என் மானத்தை வாங்கிடாத. அம்மா, என்னைக்காவது ஒரு நாள் அவளும் இதெல்லாம் கத்துக்கணும்ல. நீ பக்கத்துலயே நின்று எப்படி செய்யணும்னு அவளுக்கு கத்துக்கொடு. அவளும் நல்லா தானே சமைப்பா. நேத்து சமைச்ச புளி சாதமே அமிர்தம் மாதிரி இருந்துச்சு. மாதவன் சொல்றதுலயும் நியாயம் இருக்கு சுப்பம்மா. எப்பவும் நீயே செஞ்சா எப்படி? புதுசா வர்றவங்களுக்கும் வாய்ப்பு கொடுக்கணும் இல்லையா? புதுசா வர்றவங்களுக்கு நாம வழி விடணும் தானே. சரி, நீங்க எல்லாரும் சொல்றதுனால ஒத்துக்கிறேன். ஆனா பார்வதி, ஒரு விஷயம் ஞாபகத்துல வச்சுக்கோ. ஊறுகாய் நல்லா இல்லைன்னா இந்த ஊர்ல எனக்கு இருக்கிற நல்ல பேரு வீணா போயிடும். அதனால கவனமா பண்ண. உங்க நம்பிக்கையே நான் என்னைக்குமே கிடைக்க மாட்டேன் அத்தை. நீங்க சொல்றபடியே எல்லாத்தையும் கவனமா செய்றேன். அடுத்த நாள் காலையில பெரிய பாத்திரத்துல மாங்காய போட்டு ஊறுகாய பண்ணிக்கிட்டு இருந்தா பார்வதி. சுப்பம்மா பக்கத்திலேயே உக்காந்துக்கிட்டு எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. பார்வதியும் கவனமா தான் செஞ்சுக்கிட்டு இருந்தா. அப்பதான் பக்கத்து வீட்டுல இருக்கிற பாட்டி அங்க வந்தாங்க. என்னம்மா சுப்பம்மா, ஊறுகாய் மனம் என் வீடு வரைக்கும் வருதே. ஆனா இங்க காட்சி வேற மாதிரி இருக்கே. நீ சும்மா உக்காந்துக்கிட்டு இருக்க. உன் மருமக என்னமோ ஊறுகாவை கலந்துக்கிட்டு இருக்கா. இங்க என்ன நடக்குதுன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? என் மருமக ஊறுகாய் போடணும்னு ஆசைப்பட்டாமா. அதனாலதான் நீ என் பார்வையில அவ ஊறுகாய் போட்டுக்கிட்டு இருக்கா, அவ்வளவுதான். அட என்னம்மா சுப்பம்மா, மாங்காய் ஊறுகாய் போடுறதுன்றது ஒரு தவம் இருக்கிற மாதிரிமா. யாரு வேணும்னாலும் அந்த மாங்காய் ஊறுகாவை நல்லபடியா போட்டுற முடியாது. நம்ம பக்கத்து வீட்டு சீத்தம்மா இல்ல, அவ பொண்ணு இப்படிதான் போடணும்னு ஆசைப்பட்டு போட்டா. ஒரே மாசத்துல ஊறுகாய் வீணா போயிடுச்சு. அப்படி ஏதாவது ஆயிட போகுது. பாட்டி, சமையல் அப்படிங்கிறது மனசார செய்யணும்னு எனக்கு நல்லா தெரியும். அதான் எங்க மாமியாரோட பார்வையில நான் உட்காந்து செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அது நல்லா வராது அப்படின்னு ஏன் பாட்டி இப்படியெல்லாம் சொல்றீங்க? என் மருமக சொன்னது உண்மைதானே பாட்டி. நீங்க பயமுடுத்தாதீங்க. நான் தான் பக்கத்துல இருக்கேன்ல, நான் சொல்றபடி தானே அவ எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டு இருக்கா. எல்லாம் சரியா வரும். அவளை பயமுடுத்தாதீங்க. ஓஹோ, மாமியாரும் மருமகளும் ஒன்னா சேர்ந்துட்டீங்களா? அப்படி இருக்கும்போது குறுக்கல யாராலையும் வர முடியாது. சரி சரி, உன் மருமக எப்படிதான் ஊறுகாய் போடுற அப்படிங்கறத நானும் பாக்குறேன். பார்வதி, அவங்க சொன்னதை கேட்டல. யாருக்குமே நீ நல்லா ஊறுகாய் போடுவேன்ற நம்பிக்கை இல்ல. ஆனா எனக்கு நம்பிக்கை இருக்கு. தைரியமா நல்லபடியா ஊறுகாவை போடு. பார்வதி, பாட்டி சொன்னதை பெருசா எடுத்துக்காத. உன்னோட சமையல் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. யாரு என்ன சொன்னாலும் நான் கவலைப்பட போறதும் இல்ல, நான் பயப்பட போறதும் இல்ல. அத்தை சொன்னபடியே ஊறுகாய் போட்டுக்கிட்டு இருக்கேன். இதுல எங்க பாட்டி சொன்னபடி கொஞ்சோண்டு மஞ்சளையும் வெந்தயத்தையும் வெயில காய வச்சு அரைச்சி போட்டிருக்கேன்.
அப்படி போடுறதுனால இந்த ஊறுகாவோட சுவை ரொம்ப அதிகமாக போகுது. அத்தையோட பேரை நான் நிச்சயமா காப்பாத்துவேங்க. ஊறுகாய போட்டு 3 நாள் ஆச்சு. இன்னைக்கு ஊறுகாய் ஜாடியை திறந்து ஊறுகாய குலுக்கி விட்டு ஊறுகாய் எப்படி வந்திருக்கு அப்படின்னு சாப்பிட்டு பார்க்க வேண்டிய நாள். பாவம் சுப்பம்மா ரொம்ப கவலையா இருந்தாங்க. ராமையா அமைதியா இருந்தாரு. ஏங்க, என் இதய துடிப்பு அதிகமாகுது. ஊறுகாய் எப்படி வந்திருக்கோ என்னவோ. ஒருவேளை நேரம் மாறி இருந்தா, என்ன மிதக்காம இருந்தா, பாட்டி சொன்ன மாதிரி அது வீணா போச்சுன்னா என் மான மரியாதை எல்லாமே போயிடும். நம்ம ஊரோட தலைவர் வீரையா வேற மதிய சாப்பாட்டுக்கு வரேன்னு சொல்லிருக்காரு. அவருக்கு நான் என்னத்த பரிமாறுறது? சுப்பம்மா, எதுக்காக நீ இவ்வளோ கவலைப்படுற? நம்ம மருமக மேல உனக்கு நம்பிக்கை இல்லையா? அப்படியே அந்த ஊறுகாய் நல்லா வரலனாலும் நம்ம மருமக உழைச்சிருக்கா, அதுக்கு அவளை பாராட்டணும். அதை விட்டுட்டு குறை சொல்லக்கூடாது. என்னம்மா சுப்பம்மா, இன்னைக்கு ஊறுகாய திறந்து பாக்குற நாளாச்சே. உன் மருமக போட்ட ஊறுகாங்கிற நல்லாதான் வந்திருக்குமா, இல்ல ஏதாவது தப்பு தண்டா நடந்திருக்குமா? மூடியே திறந்தாச்சு பாட்டி. இதோ இததான் நான் போட்டிருக்கிற ஊறுகாய். எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பாருங்க. உப்பு, காரம், புளிப்பு அதோட சேர்த்து இந்த ஊறுகாவோட மனம் எப்படி இருக்குன்னு கொஞ்சம் சொல்லுங்க. ஆஹா, என்ன இது வாசம் இவ்வளோ நல்லா இருக்கு. இது சாதாரண மாங்காய் ஊறுகாவோட வாசம் மாதிரி தெரியலையே. வாசம் அதை விட ரொம்பவே நல்லா இருக்கு. ஆனா ஊறுகாவுக்கு வாசம் மட்டும் போதாதே. மதியம் தலைவர் வீரையா வந்து சாப்பிடுவாரல்ல, அப்ப தெரியும் நீ எப்படி போட்டிருக்கன்னு. சரிங்கம்மா, மதிய சாப்பாட்டுக்கு நீங்களும் வந்துருங்க. எல்லாரும் ஒன்னாவே சாப்பிடலாம். அன்னைக்கு மதிய நேரம் சாப்பாட்டுக்கான ஏற்பாடுகள் எல்லாமே நடந்துச்சு. ஊரோட தலைவரான வீரையாவும் அவருடைய மனைவியும் அங்க வந்தாங்க. ராமையா அவங்கள வரவேற்று வீட்டுக்குள்ள கூட்டிக்கிட்டு போனாரு. எல்லாருமே சாப்பிட்றதுக்காக இலைக்கு முன்னாடி வந்து உக்காந்தாங்க. ராமையா, இன்னைக்கு காலையில தான் என் பொண்டாட்டி சொன்னா, சுப்பம்மாவோட வீட்டுல ஊறுகாய் போட்டு 3 நாள் ஆச்சு அப்படின்னு. அந்த ஊறுகாய் ஜாடியோட மூடிய திறந்த உடனே வாசம் என் வீடு வரைக்கும் வந்துச்சுன்னா பாத்துக்கங்க. வந்து சாப்பிட உக்காரு. ஆமா சுப்பம்மா, நீ போடுற மாங்காய் ஊறுகாவை பத்தி நம்ம ஊர்ல இல்ல, அக்கத்து பக்கத்து ஊர்லயும் பேசிப்பாங்கல்ல. அதனாலதான் நாங்க எல்லாரும் சாப்பிடலான்னு ஓடி வந்திருக்கோம். ஐயா, ஆமா, இந்த வருஷம் நான் போடல. நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க. இந்த வருஷம் ஊறுகாவை போட்டது என்னோட மருமக தான். அவ புதுசா வந்தா இல்லையா, அதான் ஊறுகாய் போடணும்னு ரொம்ப ஆசைப்பட்டா. அதனால அவளுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தேன். ஓஹோ, புது மருமக செஞ்சதா? சரி சரி. காலம் மாறும்போது நாமளும் சில மாற்றங்களை ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். சீக்கிரம் போடுங்க, சாப்பிட்டு பார்க்கணும். என்ன ஊறுகாவோ என்னவோ, எனக்கு மட்டும் சந்தேகமா தான் இருக்கு. என்னதான் இருந்தாலும் நம்ம சுப்பம்மா போடுற ஊறுகாய் மாதிரி வருமா? பார்வதி அதுக்கு எந்த ஒரு பதிலும் சொல்லாம எல்லாருடைய இலையிலையும் சுட சுட சாப்பாட்டையும் கூடவே ஊறுகாயும் நெய்யும் போட்டு கொடுத்தா. ஐயா சாப்பிடுங்க ஐயா. வீரையாவும் அவருடைய மனைவியும் ரொம்பவும் சந்தோஷமா அந்த சாப்பாடு, நெய், ஊறுகாய் எல்லாத்தையுமே கலந்துட்டாங்க. அப்போ பாவம் சுப்பம்மாவுக்கு வேர்த்து கொட்டிக்கிட்டு இருந்துச்சு. பாட்டி ஏதாவது குறை சொல்ல வாய்ப்பு கிடைக்காதா அப்படின்னு பாத்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனா வீரையா அந்த சாப்பாடை எடுத்து சாப்பிட்டு பார்த்தாரு. ஆஹா, ஓஹோ. ஐயா என்னங்கய்யா ஆச்சு? காரம் அதிகமா இருக்கா இல்ல கசப்பா இருக்கா? அப்படின்னா அது துப்பிடுங்க ஐயா. என்னது, இந்த சாப்பாடை துப்புறதா? நீ வேற சுப்பம்மா, என் வாழ்க்கையிலேயே நீ செஞ்ச மாதிரி ஒரு ஊறுகாவை சாப்பிட்டதே இல்ல. அவ்வளவு மனமா புளிப்பு, உப்பு, காரம் எல்லாம் சரியா இருக்கும். ஆனா உன் மருமக செஞ்ச ஊறுகாய் இருக்கே, இதுக்கப்புறம் இப்படி ஒரு ஊறுகாவை நான் சாப்பிட போறதே இல்ல. இது சாதாரண ஊறுகாய் இல்ல, ரொம்ப மனமாவும் சுவையாவும் இருக்கு. எப்படிமா இதை செஞ்ச? உண்மைதாங்க, எனக்கு இந்த ஊறுகாய் ரொம்ப புதுசா இருக்கு. ஆனா இப்படிப்பட்ட ஒரு ஊறுகாவை இந்த பொண்ணு எப்படி போட்டான்னு எனக்கே தெரியலையே. அட ஆமா, இது வரைக்கும் நான் போட்ட ஊறுகாய் கூட இவ்வளவு சுவையா இருந்தது இல்லையே. பார்வதி, இந்த ஊறுகாயில வேற ஏதாவது கலந்தியா? அத்தை, நான் இதுல பெருசா எதையும் கலக்கல அத்தை. எல்லாமே நீங்க சொன்னபடிதான் போட்டேன். ஆனா எங்க பாட்டி சொல்லுவாங்க, ஒரு சிட்டிக்கை மஞ்சளும் அதே மாதிரி வெந்தயத்தை நல்லா வறுத்து பொடி பண்ணி போட்டா ஊறுகாய் ரொம்ப நல்லா இருக்கும்னு. அப்படியே நானும் செஞ்சேன். அதை விட எங்க மாமியாருடைய கௌரவமே இந்த ஊறுகாயில தான் இருக்கு அப்படின்னு சொல்லும்போது
அந்த ஊறுகாய இன்னும் கொஞ்சம் கவனமா செய்யணும்ல அத்தை. பாத்தியா சுப்பம்மா, சமைக்கும் போது எல்லாத்தையும் போட்டு கலக்கிறதுக்கு பேரு சமையல் இல்ல. அதை யாருக்காக செய்யறோமோ அவங்க மேல எவ்வளவு பாசம் இருக்கோ சமையல் அவ்வளவு சுவையா இருக்கும். என்ன மன்னிச்சிடுமா பார்வதி, சின்ன பொண்ணு உன்னால எப்படி இவ்வளவு பெரிய வேலையெல்லாம் ஒழுங்கா செய்ய முடியும் அப்படின்னு நினைச்சேன். ஆனா கடுகு சிரித்தாலும் காரம் குறையாது அப்படின்னு நீ எனக்கு இன்னைக்கு நிரூபிச்சிட்டமா. பார்வதி, என்ன மன்னிச்சிடுமா. ஊருக்காரங்க எல்லாரும் சந்தேகப்பட்டதுனால நானும் உன்னை ரொம்ப சந்தேகப்பட்டுட்டேன். ஏன் மருமக என்னோட கௌரவத்தை காப்பாத்துறதுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த ஊறுகாயை செஞ்சிருக்க. இன்னைக்கு உன்னாலதான் என் கௌரவமும் காப்பாத்தப்பட்டுச்சு, இன்னும் அதிகமாவே கௌரவம் கொடுத்தாங்க. என்ன என் பொண்டாட்டி சமையல்னா சாதாரண விஷயமா? இன்னில இருந்து நம்ம வீட்டுல பண்டிகை தான். அன்னைக்கு அந்த ஊறுகாய் எல்லாருடைய மனசுக்கு சந்தோஷம் கொடுத்தது மட்டும் இல்லாம யாரையுமே எப்பவுமே மட்டமா நினைக்க கூடாது, எல்லார்கிட்டயுமே எல்லா திறமையும் இருக்கும் அப்படின்னு அந்த ஊர் ஜனங்களுக்கு நிரூபிச்சுது. பார்வதி தான் யாரு அப்படிங்கறத அன்னைக்கு எல்லாருக்குமே நிரூபிச்சா. எந்த ஒரு வேலையுமே எனக்கு தெரியும், என்னால முடியும், என்ன மாதிரி யாராவது செய்ய முடியும் அப்படிங்கிற திமிரோட செஞ்சா என்னைக்காவது ஒரு நாள் அந்த வேலையில ஏதாவது தப்பு நடக்கும். ஆனா எவ்வளவு திறமை இருந்தாலும் அதோட சேர்ந்து பணிவும் இருந்தா மட்டும்தான் அந்த வேலை நல்லபடியா நடக்கும். ராமபுரம் ஊர் எல்லையில ஒரு குடிசை. வீரையா அவனுடைய பழைய கோடாலியை சரி பண்ணிக்கிட்டு இருக்கும் போது பார்வதி வெளியில வந்தாங்க. ஏங்க, நேத்து நீங்க வெட்டிட்டு வந்த விறகு விக்கல இல்லையா? அதனால வீட்டு செலவுக்கு பணம் எதுவும் கிடைக்கல. வீட்டுல இப்ப சமைக்கிறதுக்கு எந்த பொருளும் இல்லைங்க. எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் கூட அந்த கடவுளுக்கு நம்ம மேல ஏன் கருணை பொறுக்க மாட்டேங்குதுன்னு எனக்கு தெரியல. கவலைப்படாத பார்வதி, கஷ்டப்பட்டு உழைக்கிறவங்க பொறுமையா இருக்கணும். உழைப்புக்கான பலன் ஒருவேளை இன்னைக்கு கிடைக்கலனாலும் நிச்சயம் ஒரு நாள் கிடைக்கும். இன்னைக்கும் நான் காட்டுக்கு போய் நல்லா காஞ்சி இருக்கிற விறகா வெட்டி கொண்டு வரேன். நம்ம ஜமீன்தார் வீட்டில் ஏதோ விசேஷமாமா. ஒருவேளை அவர் வந்து விறகு வாங்கினாலும் வாங்கிப்பாரு. யாரு அந்த ருத்ரையாவா? அவன் எவ்வளவு மோசமானவன்னு ஊர்ல இருக்கிற அத்தனை பேருக்குமே தெரியும். விறகு வாங்கிப்பான், ஆனா அதுக்கான பணத்தை ஒழுங்கா கொடுக்கவே மாட்டான். அவனுக்கு விற்கிறதுக்கு பேசாம வேற யாருக்காவது வித்துருங்க, இல்லனா அது வீணாதான் போகும். பரவாயில்ல பார்வதி, நாம கொடுத்து சரியா பணம் வாங்கிக்கலாம். நாம கஷ்டப்பட்டு உழைக்கிறவங்க தானே. ஆமா, இதுல என்ன வச்சிருக்க? ராத்திரி வடிச்ச சாதத்துல தண்ணி ஊத்தி வச்சிருந்தேன். அது கூட ஒரு வெங்காயமும் ஒரு பச்சை மிளகாவும் வச்சிருக்கேன். எனக்காக மிச்சம் வைக்காதீங்க. நீங்க கஷ்டப்பட்டு உழைக்கிறவரு, நீங்க சாப்பிடுங்க. சரி, நான் இருட்டுறதுக்கு முன்னாடியே வந்துடுவேன். கடவுள் மேல பாரத்தை போட்டுட்டு தைரியமா இரு. மதியம் காட்டுல ருத்ரையா சாப்பிடுறதுக்காக ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு முனிவர் மயக்கம் போட்டு வந்து அங்க விழுந்துட்டாரு. அப்பா, தாகமா இருக்குப்பா, ரொம்ப பசிக்குது. ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியல. உயிர் போற மாதிரி இருக்கு. கொஞ்சம் என் தாகத்தை தீர்த்து வைக்கிறியாப்பா? ஐயோ பெரியவரே, யாரு நீங்க? இந்த காட்டுல தனியா என்ன பண்றீங்க? நான் காசிக்கு போய்கிட்டு இருந்தேன். ஆனா இந்த காட்டுல வழி தெரியாம 3 நாளா நான் இங்கேயே சுத்திக்கிட்டு இருக்கேன். குடிக்க தண்ணி கூட கிடைக்காம சுத்திக்கிட்டே தான் இருக்கேன். ஐயோ கவலைப்படாதீங்க பெரியவரே, நீங்க எனக்கு அப்பா மாதிரி. என்கிட்ட கொஞ்சம் சாப்பாடும் இருக்கு, தண்ணியும் இருக்கு. நீங்க தண்ணியை குடிச்சிட்டு இதை சாப்பிடுங்க. இது நீ சாப்பிட வேண்டிய சாப்பாடாச்சே. கஷ்டப்பட்டு வேலை செய்யற உனக்கு பசி எடுக்காதா? நீயே இதை சாப்பிடு. நீ சாப்பிடாம உன் சாப்பாடை நான் எப்படி சாப்பிட்றது? ஐயோ பரவாயில்லங்க ஐயா, நீங்க 3 நாளா சாப்பிடலன்னு சொல்றீங்க. நான் நேத்து கூட சாப்பிட்டேன். பட்டினியா இருக்கிறதெல்லாம் எனக்கு பழக்கம்தாங்க. சாப்பிடுங்க, இப்ப உங்களுக்கு தான் சாப்பாடு தேவைப்படுது. அந்த முனிவர் அந்த சாப்பாட சாப்பிட்டாரு. ஐயா, என் பசியை தீர்க்க நீ பட்டினியா இருந்த, உனக்கு எந்த குறையும் வராது. நான் என் வழியில கிளம்புறேன். இப்ப எதுக்குங்க ஐயா? வெயில் அதிகமா இருக்கு. என் வீடு பக்கத்துல தான் இருக்கு. ஓய்வெடுத்துட்டு காலையில போங்க. இல்லப்பா, எனக்கு நிறைய வேலைங்க இருக்கு. உனக்கு வாழ்க்கையில எந்த ஒரு கஷ்டமும் வராது. கடவுள் உன்னை நல்லபடியா பார்த்துப்பாரு அப்படின்னு சொல்லி அந்த முனிவர் அங்கிருந்து போயிட்டாரு. சூரையா பசியோடவே விறகு வெட்டி எடுத்து வீட்டுக்கு கொண்டு வந்தான். இன்னொரு பக்கம் ருத்ரையா அவன் வீட்டு வாசல்ல உட்காந்துக்கிட்டு இருக்கும்போது அந்த முனிவர் அவனுடைய வீட்டுக்கு வந்தாரு. ஐயா ஜமீன்தார் ஐயா,
நான் ரொம்ப தூரம் பயணம் பண்ணி வந்திருக்கேங்க. சாப்பிட்டு 4 நாள் ஆகுது. முடிஞ்சா எனக்கு கொஞ்சம் சாப்பாடு கொடுங்க, உங்களுக்கு புண்ணியம் கிடைக்கும். யாரையா நீ? என் வீட்டை பார்த்தா தர்ம சத்திர மாதிரியா தெரியுது? வீரையா, இவனை கழுத்தை பிடிச்சி வெளியில தள்ளு. இனிமே என் வீட்டுக்கு வந்துடாத. ஐயா, எனக்கு சாப்பாடு போடலனாலும் பரவாயில்லை. இன்னைக்கு ஒரு நாள் ராத்திரி மட்டும் இந்த மாட்டு கொட்டகையில தங்க அனுமதி கொடுங்க. குளிர் அதிகமா இருக்கு. என்னோட மாட்டு கொட்டகையில உயர்தரமான மாடுங்கள்லாம் இருக்கு. அங்க உன்னை தங்க வச்சு அப்புறம் என் மாடுக்கு எதனா ஆச்சுன்னா யார் பொறுப்பு? உனக்கு என் வீட்டில் இடம் இல்லை. ஒழுங்கா இங்கிருந்து கிளம்பு. வீரையா அந்த முனிவரோட கழுத்தை பிடிச்சி வெளியில தள்ளனா. அப்பதான் விறகு கட்டு சுமையை எடுத்துக்கிட்டு வந்துகிட்டு இருந்த சூரையா இத பார்த்தான். ஐயா, நீங்க இங்க என்ன பண்றீங்க? என்ன தம்பி இது? அவர் வயசுக்காவது மரியாதை இல்ல? இப்படி கழுத்தை பிடிச்சி வெளியில தள்ளுறியே. நீயே ஒரு பிச்சைக்காரன், இன்னொரு பிச்சைக்காரனுக்கு வக்காலத்து வாங்கிட்டு வர. உனக்கு இவன் மேல அவ்வளோ பாசம் இருந்தா உன்னோட வீட்டுக்கு கூட்டிட்டு போ. அந்த விறகு கட்டைய இங்க போட்டுட்டு போ. நாளைக்கு விசேஷத்துக்கு எனக்கு தேவைப்படுது. வேண்டாங்க ஐயா, உயிருக்கே மரியாதை கொடுக்க தெரியாத உங்களுக்கு விறகு கட்டையை கொடுத்து நான் என்ன பண்ண போறேன்? நீங்க வாங்க ஐயா, என் குடிசையில உங்களுக்கு இடம் இருக்கு. அப்படி சூரையா முனிவரை வீட்டுக்கு கூட்டிக்கிட்டு வந்தான். ஏங்க, விறகு கட்டை வீட்டுக்கு கொண்டு வந்திருக்கீங்க, ஏன் விற்க முடியலையா? ஆமா, இவர் யாரு? விறகு கட்டை இன்னைக்கு விற்கலானா என்ன, நாளைக்கு வித்துக்கலாம். நம்ம ருத்ரையா இருக்காரு, இந்த பெரியவரை வெளியில தள்ளி விட்டுட்டாரு. இவர் பசியா இருப்பாரு, நம்ம வீட்டுல இடம் கொடுத்து சாப்பாடும் போடு. வீட்டுல இருக்கிறதே கொஞ்சோடு கெவுரமாவுதாங்க. அதை வச்சு 2 களி மட்டும் தான் செய்ய முடியும். அது உங்களுக்கே பத்தாது, இதுல அவருக்கு எப்படி கொடுக்கறது? காலையில இருந்து நீங்க கஷ்டப்பட்டு உழைச்சிட்டு வந்த மனுஷனாச்சேங்க. வீட்டுக்கு வந்தவர் பெரிய மனுஷன், அவருடைய வயசுக்காவது நாம நல்லா பாத்துக்க வேண்டாமா? அவருக்கு கொடு, எனக்கு என்ன, நான் என்ன பாத்துக்கிறேன். பார்வதி செஞ்ச களிய அந்த பெரியவருக்கு கொடுத்தா. சூரையா, உன் வீட்டில் இருந்ததே ஒரே ஒரு களிதான்னு எனக்கு தெரியும். யோசிக்காம அதை எனக்காக கொடுத்தீங்க. ஆனா அந்த பத்ரையா, அவங்கிட்ட எவ்வளவு இருந்தும் எனக்காக எதுவும் தரல. உனக்கு உண்மையிலேயே நல்ல குணம். இருக்கிறத கொடுக்கறது என்னோட குணங்க. நீங்க யோசிக்காம படுத்து தூங்குங்க. சூரையா, இது ஏன் சார்பா உனக்கு கொடுக்கற சின்ன பரிசு. நாளைக்கு சூரியன் உதிச்சதுக்கு அப்புறம் தான் இதை நீங்க திறந்து பார்க்கணும். உன்னோட இந்த நல்ல மனசுக்கு உனக்கு வாழ்க்கையில எந்த குறையும் இருக்காது. ஐயா, இந்த இருட்டுல எதுக்கு போறீங்க? இந்த நேரத்துல வேண்டாம், நாளைக்கு போங்க. இல்லப்பா, என் பயணம் தடப்படக்கூடாது, நான் இப்ப போயே ஆகணும் அப்படின்னு சொல்லி அந்த முனிவர் இருட்டிலேயே அங்கிருந்து கிளம்பிட்டாரு. காலையில தூங்கி எழுந்துச்சதும் பார்வதி அந்த மரப்பெட்டியை கொண்டு வந்து சூரையா கிட்ட கொடுத்தா. ஏங்க, அந்த பெரியவர் கொடுத்த பெட்டியை திறந்து பார்க்கலாமா? அதுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்க எனக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கு. பெட்டியை திறந்ததும் அவங்க 2 பேருக்குமே நம்பவே முடியல. ஏன்னா அதுல பளபளன்னு ஜொலிக்கிற தங்க காசும் கூடவே ஒரு காகிதமும் இருந்துச்சு. அட கடவுளே, இது உண்மையிலேயே தங்க காசுங்க. நம்ம கண்ணு பொய் எதுவும் சொல்லலையே. அந்த பெரியவர் யாரு? எதுக்காக நமக்கு இவ்வளவு தங்க காசை கொடுத்துட்டு போனாரு? தன்னோட பசிய பார்க்காம வீட்டுக்கு வந்த ஒருத்தருக்கு சாப்பாடு கொடுத்த ஒரு ஏழையோட பெரிய மனசுக்கு நான் கொடுக்கற பரிசு இது. இத வச்சு உன்னால முடிஞ்ச உதவிகளை செய்யி. அந்த கடவுள் தான் அந்த பெரியவர் ரூபத்துல வந்துட்டு போயிருக்காரு போலங்க. நம்ம கஷ்டம் எல்லாம் தீர்ந்து போச்சு. இனி யார்கிட்டயும் நாம கையேந்த வேண்டிய அவசியம் இல்ல. அப்பதான் ஜமீன்தார் ருத்ரையாவும் வீரையாவும் கத்திக்கிட்டே அங்க வந்தாங்க. டேய் சூரையா, வெளியில வாடா திருட்டு பயல. திருடனா? நான் என்ன திருட்டுத்தனம் பண்ணியிருக்கேன்னு சொல்றீங்க? நேத்து ராத்திரி என் வீட்டில் இருந்த மரப்பெட்டியை காணோம். அந்த கிழவன் தான் திருடி இருப்பான். அவன் நேத்து இங்க தானே தங்கி இருந்தா. அந்த பெட்டி உன்கிட்ட தானே இருக்கு. ஒழுங்க மரியாதையா அதை கொடுக்கலனா உன்னை நான் அழிச்சிடுவேன். அந்த பெரியவர் திருடன் இல்ல. அவர் எனக்கு பெட்டியை கொடுத்தது உண்மைதான். ஆனா அது உங்களோடது இல்ல, அது கடவுளோடது. கடவுளுக்கு கஞ்சிய படைக்க கூட வக்கில்லாத உனக்கு கடவுள் பரிசை கொடுக்கறாரா? தேவையில்லாத கதையெல்லாம் பேசாம ஒழுங்கா அந்த பெட்டியை கொடு, இல்லைன்னா அப்புறம் நல்லா இருக்காது. ஊரோட தலைவரான தர்மையா அப்பதான் அங்க வந்தாரு. இரு ருத்ரையா, என்ன சண்டையுங்க? ஏழையோட குடிசைக்கு வந்து என்ன அராஜகம் பண்ணிக்கிட்டு இருக்கியா? அப்பதான் ஊர் பஞ்சாயத்தும் கூடுச்சு. ஊர் ஜனங்க எல்லாருமே பஞ்சாயத்துக்கு வந்தாங்க. சொல்லு ருத்ரையா, எதுக்காக சூரையா மேல நீ பழிய போட்டுக்கிட்டு இருக்க?
நேத்து ஒரு வயசான கிழவன் வந்து என் பெட்டியை திருடிக்கிட்டு போயிட்டான். இதுதான் அந்த பெட்டி. அதுக்குள்ள 100 தங்க காசு இருக்கு. அதை எனக்கு கொடுக்க சொல்லுங்க. என்ன சூரையா, நீ என்ன சொல்ற? நேத்து ராத்திரி அந்த பெரியவர் என் வீட்டுல தங்கினது உண்மைதாங்க ஐயா. அவரு போகும்போது இந்த பெட்டியை எனக்கு கொடுத்துட்டு போனாரு. இதுல அவர் எழுதின ஓலை இருக்கு, படிச்சு பாருங்க. ருத்ரையா, இதுல எழுதி இருக்கிற எழுத்து அந்த கடவுளே எழுதுனா மாதிரி இருக்கு. இது உன்னோட பெட்டி தானா? பெட்டி மேல என்ன அடையாளம் இருக்கு, சரியா சொல்லு. அந்த பெட்டியில 100 தங்க காசு இருக்கு. பெட்டிக்கு மேல சிங்கத்தோட உருவமும் இருக்கும். கிராமத்து ஜனங்க எல்லாரும் பாருங்க, இந்த பெட்டி மேல எந்த அடையாளமும் இல்ல. அது மட்டும் இல்லாம இதுல 150 தங்க காசு இருக்கு. ருத்ரையா, நீ சொன்னது 100 தங்க காசு, ஆனா இதுல 150 இருக்கு. அப்படி பார்த்தா இந்த பெட்டி உன்னோடது கிடையாது. அது நான் சரியா கணக்கு பண்ணியிருக்க மாட்டேன், இருட்டுல விட்டு இருப்பேன். பசியோட வந்தவரை நீ கழுத்தை பிடிச்சி வெளியில தள்ளன. ஆனா சூரையா அவன் சாப்பாட்டை கொடுத்து அவர் பசியை தீர்த்து இருக்கான். அதுல சந்தோஷப்பட்ட பெரியவர் இவனுக்கு இந்த காணிக்கையை கொடுத்துருக்காரு. இது சூரையாக்கு சொந்தம், உனக்கு இல்ல. என்ன மன்னிச்சிடுங்க ஐயா. நான் ஏதோ பணம் வேணுங்கிற ஆசையில பொய்யா சொல்லிட்டேன். பெரியய்யா, பசி கொடுமை என்னன்னு எனக்கு தெரியும். இது எனக்கு மட்டும் சொந்தமானதில்ல. இந்த பணத்தை வச்சு ஊருக்கு நடுவுல ஒரு அன்னதான சத்திரத்தை கட்டுங்க. இனிமே யாருமே ஒரு வேளை கூட பட்டினியா இருக்கக்கூடாது. அதுக்கு இந்த பணம் பயன்படட்டும். நல்லது சூரையா, இந்த ஏழையோட பெரிய மனசை பாத்தீங்களா? சுப்பையா, உன்ன மாதிரி ஒரு நல்ல மனசுக்காரன் இங்க இருக்கிறது எங்களுக்கு பெருமை. சூரையா பார்வதி 2 பேரும் பெருமையா நடந்து போனாங்க. அவங்களுடைய பெரிய மனசு ஊருக்காரங்க எல்லாரும் அவங்கள பாராட்டினாங்க. வறுமையில இருந்தாலும் பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு உதவி செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கிறவன என்னைக்குமே அந்த கடவுள் கைவிடவே மாட்டாரு.